MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அதாவது தமிழர்களுடைய முறைக்கும் வட இந்தியர்களோட முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அப்ப நம்முடைய ஆன்மா அந்த சக்திகளுடன் இணைந்து சக்தி பூசைகளை செய்து சக்தியிடமிருந்து அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இருக்கக்கூடியது. அப்போ ஒவ்வொரு வருடமும் அவங்க கொண்டாடுற திருவிழாக்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அதே சூரியன் போன வருடம் இருந்த இடத்துக்கு வராது, ஆனா வெவ்வேறு இடங்கள்ல வச்சு கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனா சந்திரன் அதே இடத்துல இருக்கும், ஏன்னா அமாவாசையில வச்சு கொண்டாடுறதுதான். தலைமகள், அலைமகள், மலைமகள் 3 பேரை மட்டும்தான் கும்பிடணும், 3 நாட்கள் அப்படியெல்லாம் கிடையாது. 243 சக்திபீடங்கள் இருக்கின்றன. எல்லாத்தையும் கும்பிடுறதுக்கு முந்தின அமாவாசை. நமக்கு மட்டும்தான் கருணை நிறைய ஊற்றெடுத்து வந்துருச்சுங்கிற மாதிரியும் நினைச்சிட்டு அதையெல்லாம் முறைகளை எல்லாம் மாற்றி விட்டார்கள். இல்லைன்னா அந்த கோயிலே பலி கொடுத்தா கூட எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அந்த முதன்மை கடவுளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், அங்கே இருக்கிற ஐயனாருக்கு கொடுப்போம், பேச்சு கொடுப்போம், பிடாரி கொடுப்போம், ஏதோ ஒன்று சொல்லி வச்சுட்டு மாற்றிக்கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாருமே கட்டாயம் சைவம் தான் செய்யணும்னு நாங்கள் சொல்ல, எல்லாருமே கட்டாயம் சைவம் தான் படிக்க வேண்டும் என்று சொல்ல. உன் குலதெய்வத்தை பார், இன்றைக்கு மாறுதலை எடுத்துக்காட்டு. வணக்கம். இன்று நம்முடன் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. இப்போ மகாலய அமாவாசை வந்திருக்கு. இப்போ தை அமாவாசை, ஆடி அமாவாசை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் என்ன? அதாவது அந்த இதில் நம்ம தமிழர்களுடைய முறைக்கும் வட இந்தியர்களோட முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. இந்த புரட்டாசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புரட்டாசி அமாவாசையை தான் நம்ம மகாலய அமாவாசைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா புரட்டாசி அமாவாசைங்கிறது எதுக்காக சிறப்பு வாய்ந்ததுன்னு வச்சிங்கன்னா, அதற்கு பிறகு தான் நவராத்திரி பூஜைகள் துவங்கும். நவராத்திரிங்கிறது அம்மனுக்கு வழிபாடு நடத்துறது. அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலி கூட விரிவாக பார்ப்போம். அம்மனுக்கு உண்டான பூஜை சக்தி பூஜைகளை சிறப்பாக பண்ணுறேன். அப்போ நம்முடைய ஆன்மா அந்த சக்திகளுடன் இணைந்து சக்தி பூஜைகளை செய்து சக்தியிடமிருந்து அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இருக்கக்கூடியது. அதை வச்சு தான் பிற்காலத்தில் எப்படி ஆயிடுச்சுதுன்னா, இது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்ட்டு ஒரு கருத்து வந்துருச்சுது. அதே மாதிரி தான் இந்த மகாலய அமாவாசைங்கிறது ஒரு பருவம்னு வச்சுட்டு அது எப்போன்னா, அதுக்கு முன்னால் இருக்கிற மகாலய அமாவாசைக்கு முந்தி இருக்கிற 15 நாட்களை ஒரு பருவம்னு வச்சு அந்த நேரங்களில் தான் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த 15 நாட்களில் மட்டும் முன்னோர்களை வழிபட்டால் போதும். அப்போ வரும்போது அந்த முன்னோர்களை வழிபடுறதுக்கு இது ஒரு சிறந்த காலம். இப்படியெல்லாம் அது மாற்றப்பட்டு விட்டது. எதுக்காக இது சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், இதுக்கு அடிக்கு முன்னால் நம்ம இந்த மகாலய பருவம்ங்கிறது எப்போ சொல்கிறாங்க, அது நமக்கு ஏன் ஒத்து வராதுங்கிறத நம்ம சொல்கிறோம். எதுனா, நம்மளுடைய நாட்காட்டி முறை தமிழர்களின் நாட்காட்டி முறை ஒரு அறிவியல் பூர்வமாக அடிப்படையாக கொண்டது. எப்படி வச்சுருக்குதுன்னா, ஒரு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்கிற நேரம் ஒரு நாள்னு வச்சுருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் எப்படி எடுப்பாங்கன்னா, 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு சரியாக ஒரு நாள் துவங்கதாக எடுப்பாங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் அப்படி எடுக்க மாட்டோம். சூரிய உதயம் எப்படி ஒரு நாளைக்கு எப்போ துவங்குதோ அதில் ஆரம்பித்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் உள்ளே போகுது தான். அதான் கிட்டத்தட்ட 6 மணியை ஒட்டி, காலையில் 6 மணிலேருந்து அடுத்த 6 மணி வரைக்கும் தான் நம்ம தமிழர்கள் ஒரு நாளை கணக்கிடுவோம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் நேரத்தை பொறுத்து. மாதம்ங்கிறது நம்மளை பொறுத்தளவில் எப்படி சொல்லுவோம்னா, ஒவ்வொரு வானத்தில் 12 ராசிகள் இருக்கின்றன. வானத்தை 360 டிகிரியை 12 ராசிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் நுழைகிற அந்த ராசியில் நுழைகிற முதல் நாள் தான் அந்த மாதத்தின் துவக்க நாள். புரியுதா? இப்போ இப்போ சித்திரைனா மேட ராசிக்குள்ளே நுழையும், தை மாதம்னா மகர ராசிக்குள்ளே நுழையும். இதுதான் நம்மளுடைய முறை. அப்போ
நம்மளுடைய மாதங்களின் பெயர்களும் எப்படி இருந்துச்சுன்னா அந்த ராசிகளின் பெயர் தான் மாதங்களின் பெயராக இருந்தது. இது வந்து எப்படி இருக்குன்னா 12 பிரிக்கிறதுனால எப்படி ஆகும்னா சூரியனை பூமி ஒரு தடவை சுற்றி வருது இல்லையா, அதாவது அந்த 360 டிகிரியும் 12 ராசியை ஒரு தடவை சுற்றி வந்துருச்சுன்னா பூமி வந்து சூரியனை சுற்றி வந்ததற்கு சமமாகும். அப்போ ஆண்டுங்கிறது நாள் எப்படி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு வச்சுருக்கோமோ ஆண்டுங்கிறது ஒரு தடவை சூரியனை சுற்றி வரக்கூடியது. இது எதன் அடிப்படையில்? அந்த ராசிகளின் அடிப்படையில் வைக்கிறோம். இது இன்னுமே அறிவியல் பூர்வமாக நாள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி தானே ஒவ்வொரு ராசிக்கு வச்சுருக்கிறோம். அப்போ ஏன் சில மாதத்துக்கு 29 வருது, சில மாதங்கள்லாம் ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா 32 வரைக்கும் வரும்? ஏன் வேறுபாடு வருதுன்னா அதுக்கும் நுட்பமான இருக்குது. இந்த சூரியனை பூமி சுற்றி வர்ற அந்த பாதை வந்து வட்டப்பாதையாக இல்லாமல் நீள்வட்ட பாதையாக இருக்கிறது. அதனால் சில ராசிகளை கடக்கிறதுக்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அதன் அடிப்படையில் தெளிவாக வானவியல் வச்சுருக்காங்க. சரியா? இது ரெண்டாவது. அதுக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள எதை வச்சு என்னைக்கு ஒரு விழா கொண்டாடுவது? இப்போ தீபாவளினா ஐப்பசி அமாவாசை. அந்த மாதத்துக்குள்ள நாட்களை எடுக்கும் பொழுது சந்திரனின் அடிப்படையில் வச்சிருக்கிறாங்க. முதல் நாள் பிரதமை, அடுத்தது திவியை, இப்படி 2 3ன்ட்டு இப்போ பஞ்சமி அப்படின்னா 5வது நாள், சதுர்த்தி இப்போ விநாயகருக்கு வரணும்னா சங்கடகட சதுர்த்தி, சங்கடங்களை நீர்த்தோம்னா 4வது நாள். அப்போ ஒரு மாதம்ங்கிறது சூரியனை ஒரு ஆண்டில் சுற்றி வர்றத ஒரு ஆண்டுன்னு வச்சுருக்கிறோம். அதில் ஒரு நாள் 7வது நாள் விழா கொண்டாடணுமா, 8வது நாள் கொண்டாடணுமா, 12வது நாள் கொண்டாடணுமா அப்படிங்கிறத அந்த சந்திரனின் அடிப்படையில் வச்சுருக்கோம். அப்போ பூமியின் அடிப்படையிலையும் இருக்குது, சூரியனை எங்கே எடுக்கணுங்கிறது வச்சுருக்கிறோம், சந்திரனை எங்கே வைக்கணுங்கிறதும் வச்சுருக்கிறோம். இந்த வட இந்தியர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த சூரியனை சுற்றி வர்றது இல்லையா, அதை ஒரு வருடமாக எடுக்க மாட்டாங்க. ஒரு சந்திரனின் அடிப்படையிலேயே ஆண்டு கணக்கையும் வச்சுருவாங்க. இப்போ இதில் என்ன கோளாறு வரும்னா சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் வருது. கிட்டத்தட்ட தமிழே 365 366 நாட்களில் சரியாக முடிஞ்சிடும். ஒரு தடவை சுற்றி வர்றதோட முதன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த ஆண்டு இதே இடத்துல வந்து நிற்கணும். அப்போ தான் இந்த வருடம் ஐப்பசி தீபாவளி கொண்டாடுறதோ மகாலய அமாவாசை கொண்டாடுறதோ அடுத்த வருடமும் இதே நிலையில் பூமி இருக்கும், இதே நிலையில் சூரியன் இருக்கும், இதே நிலையில் சந்திரனும் இருக்கும். ஏன்னா அமாவாசையை எடுத்துக்கிட்டோம், அந்த ஒரு நாள் ஆண்டுங்கிறது புரட்டாசி மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், சூரியனை அந்த தினப்படி உதயத்தை வச்சு வச்சோம். 3மே ஒரே பொசிஷனில் வரும். இப்படி தான் ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடும் போது அதே இடத்துல இருந்து கொண்டாடும் போது நமக்கு முழுமையான அருள்களும் பாதுகாப்புகளும் கிடைக்கும். இப்போ சந்திர மாதம் எப்படி வைப்பாங்கன்னா அவங்க சூரியனே விட்டுருவாங்க. அதாவது அமாவாசை அதிலே 2 முறை இருக்கிறது. அமாவாசை அன்றி 1ஆம் தேதின்னு வைக்கிறது இருக்குது, பௌர்ணமி அன்றைக்கு 1ஆம் தேதி, முழுநிலவு அன்றைக்கு 1ஆம் தேதின்னு வச்சிருக்கிறது. அப்போ ஒரு அமாவாசையில் தொடங்கி அடுத்த அமாவாசையில் முடிஞ்சிடும் அவர்களோட மாதம். இப்படி 12 மாதம் எடுத்தாங்கன்னா 29.5 நாட்களில் சந்திரன் வந்து பூமியை சுற்றி வந்து விடுகிறது. அப்போ 12 மாதத்தில் அதுவும் 29.5 கிடச்சினா ஒரு 354 355 நாட்களில் முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது இப்படி சூரியன் வந்து சுற்றி வந்துச்சுதுன்னா கிழக்கிலேருந்து இப்படி சுற்றி வந்துச்சுதுன்னா அது ஒரு வருடம் முடியாமல் அந்த வட இந்தியர்கள் கணக்கில் கொஞ்சம் முன்னாடியே அந்த வருடம் முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல மகாலய அமாவாசை கொண்டாடணும்னா அவங்க மாதத்துக்கு அந்த பாத்திரபதம்னு ஒரு மாதம் வரும். அது மாதிரி அந்த மாதங்களில் கொண்டாடும் பொழுது பழைய நிலைக்கு சூரியன் வராது. அப்போ ஒவ்வொரு வருடமும் அவங்க கொண்டாடுற திருவிழாக்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா அதே சூரியன் வந்து போன வருடம் இருந்த இடத்துக்கு வராது, ஆனால் வெவ்வேறு இடங்களில் வச்சு கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் சந்திரன் வந்து அதே இடத்துல இருக்கும், ஏன்னா அமாவாசையில் வச்சு கொண்டாடுறதுனால. இதை சுருக்கமாக சொல்லப்போனால் ரொம்ப குழப்பமாக எடுக்காமல் சுருக்கமாக சொன்னால் நமது முறை வந்து சரியாக இப்போ மகாலய அமாவாசைன்னா சென்ற வருடம் பூமி சூரியன் சந்திரன் ஏதோ மாதிரியான இடத்துல இருந்துதோ அதே மாதிரி தான் இந்த வருடம் இருக்கும், அதே மாதிரி தான் போன வருடம் இருக்கும், அதே மாதிரி தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 100 வருஷத்துக்கு பின்னாடி அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர்களது வட இந்திய முறை எப்படி இருக்கிறதுனா ஒரு 10 நாட்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கும்.
இந்த 10 நாட்கள் அவங்க எப்படி சரி பண்ணுவாங்கன்னா, ஆண்டுக்கு சில மாதங்கள் இப்படி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா 30 நாள் வந்துருமா. அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு வருடத்துக்கு 13 மாதத்தை போட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்போ அது மாறி 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 வந்துடுற அந்த கோள்களின் நிலை ஒரே இடத்துல இருக்காது. ஒரு வருடத்துக்கு 12 மாதம் இருக்கும், ஒரு வருடத்துக்கு 13 மாதம் இருக்கும். அது ஒரு அறிவியல் பூர்வத்திற்கு ஒவ்வாது. இப்போ இதை எல்லாத்தையும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருடம் 2025 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நம்ம இப்போ இந்த மகாலய அமாவாசை கொண்டாடுறோம். அப்போ எதிலிருந்து மகாலய பட்சம்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, 15 நாட்கள், எதிலிருந்து சொல்கிறாங்கன்னா ஆவணி மாத முழு நிலவிலிருந்து சொல்கிறாங்க. அப்போ ஆவணி மாதத்து முழு நிலவிலிருந்து புரட்டாசி மாத அமாவாசை வரைக்கும் இருக்கிற பகுதியை தானே அவங்க மகாலய அமாவாசைன்னு சொல்கிறாங்க. இந்த வருடம், போன வருடம் எப்படி சொன்னாங்க தெரியுமா? எப்படி சொன்னாங்கன்னா புரட்டாசி மாத முழு நிலவிலிருந்து புரட்டாசி மாத அமாவாசை வரைக்கும். அப்போ எப்படி இருக்கும்? அதைத்தான் நான் சொன்னேன். நம்மளுடைய முறை மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் ஒரே இடத்துல தான் வருது. ஆனால் அந்த மகாலயம் அந்த 15 நாட்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இந்த வருடம் ஆவணி மாதத்திலே துவங்கி விட்டது. போன வருடம் புரட்டாசி மாதத்தில் தான் துவங்கிச்சது. அப்போ அந்த சூரியன், சந்திரன், பூமி இந்த 3 இருக்கிற நிலை அந்த மகாலய வட இந்தியர்களின் கணக்கு இப்படி பார்த்தோம் என்றால் வெவ்வேறு இடங்கள்ல இருக்குமே தவிர ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மகாலய அமாவாசைங்கிறது அந்த கணக்கிடும் முறையே தவறுன்னு சொல்லிடலாம். இந்த கணக்கிடும் முறை தவறுங்கிறதுல இருந்து தான் எல்லாமே தவறாக வருகிறது. இப்போ மகாலய அமாவாசையில் தமிழர்கள் தமிழ் பாரம்பரியப்படி கொண்டாடணும்னா என்னென்ன செய்யணும், என்ன பூஜை செய்யணும், அது எதற்கான நாள்? தமிழர்கள் முறைப்படி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போயிடணும், இல்லை வருடத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக போயிடுவாங்க குலதெய்வம். அப்போ நம்ம வீட்டுக்கு எப்பெல்லாம் அழைக்கிறோமோ குலதெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. முன்னோர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் வருவாங்கங்கிற முறை நமக்கு கிடையவே கிடையாது. நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் இன்னும் கடவுளாகலை, குலதெய்வம் அளவுக்கு ஆகலைன்னா அப்போ அவர்கள் குலதெய்வங்கள் மூலமாக எங்கேயோ ஒரு இடத்துல தான் வைப்பாங்களே தவிர எங்கேயோ ஒரு இங்கே போயிட்டு மேலுலகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த 15 நாட்கள் தான் வருடத்தில் கரெக்டாக வருவாங்கங்கிறது தமிழர்களுக்கு ஏற்புடையது அல்ல. அப்படி ஏற்புடையதாக இருந்துச்சுதுன்னா அப்போ ஆண்டு முழுவதும் நம்ம முன்னோர்களை கும்பிடுறதுங்கிற முறையில், எல்லா அமாவாசையும் கும்பிடுற முறையில், ஆடி அமாவாசை தை அமாவாசைங்கிறத சிறப்பாக கும்பிடுறது அது தேவையற்றதாகிவிடும். குலதெய்வங்கள் குடும்ப ஆண்டவர்கள் வீட்டில் போய் கும்பிடுறதும் அதுவும் வருடத்துக்கு ஒரு மகாலய அமாவாசை பீரியடில் தான் கும்பிடணும்னு இருக்கும். ஏன்னா தமிழர்கள் மனிதன் கடவுளாகிறான் அப்படின்ட்டு மனிதர்களில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் வானத்தில் வையத்துள் பண்ணியிருக்கேன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ வாழ்வாங்கு வாழ்ந்து கடவுளாக மாறக்கூடியவர்கள் தமிழர்கள். அதனால தான் தமிழர்களுக்கு தான் அந்த குலதெய்வங்கள் இருக்கிறார்களே தவிர அந்த வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த பிற மனிதரான பிராமணர்களுக்கும் சரி குலதெய்வங்கள்ட்டு ஒன்று இருக்காது. ஏன்னா அந்த குலதெய்வங்கள் அவங்க இதில் மனிதன் கடவுளாகவே ஆக மாட்டான். அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு முன்னோர்கள் எப்போமாவது ஒரு தடவை தான் வருவாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு எப்பவும் போகணும், அந்த முறைகள்லாம் அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் தமிழன் மாதத்துக்கு ஒரு முறை, அதுவும் மொட்டையடித்து காது குத்தணும்னா அது ஆண்டு முழுவதும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வீட்டு தெய்வம் குடும்ப ஆண்டவர்னு வீட்டிலேயே கடவுளை வச்சு தினமும் கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்மளை தேடி வருவார்கள்ங்கிறது தமிழர்களுக்கு ஏற்புடையது அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் எப்போ நம்ம கடவுளை நம்ம குலதெய்வம் நம்ம முன்னோர்களை பார்க்கணுன்னா 2 வழி இருக்குது. குலதெய்வம் கோயில்களுக்கு போனோம், அங்கே நம்ம முன்னோர்களை நம்ம குலதெய்வம் கும்பிடும்போது அவர்கள் குலதெய்வமே முன்னோர்களை அழைத்து அங்கே பூஜை செய்வார்கள். நம்ம பூஜை செய்து விட்டு வரலாம். இல்லை அந்த அமாவாசை நாட்களில் நம்ம குலதெய்வங்களை, நம்ம குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்களையும் அழைச்சி, இறந்த முன்னோர்கள் பிறப்பெடுப்பாதவர்களையும் அழைச்சி நம்ம அந்த பூஜைகளை சிறப்பாக செய்யும் பொழுது அந்த இறந்த முன்னோர்கள் பிறப்பெடுக்காமல் இருந்தால் பிறப்பெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும்.
அவங்க எங்கே பிறப்பெடுக்க போகிறாங்க? நம்ம குடும்பத்திலேயே தான் பிறப்பெடுக்க போகிறாங்க. அப்போ குழந்தை இல்லாத கணவன் மனைவிகள் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் இருக்கும். இது எல்லாம் எதை வச்சு எதன் அடிப்படையில் நடக்குது? நம்மளுடைய குலதெய்வங்கள் குடும்ப ஆண்டவர்கள் முன்னால் நடக்குது. இது ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு அமாவாசையிலும் கொண்டாட வேண்டும். வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடினா போதும், ஆடி அமாவாசை கொண்டாடினா போதும், தை அமாவாசை கொண்டாட போதும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. 12 மாதங்களிலும் கொண்டாட வேண்டும். இப்போ இதில் ஆடி அமாவாசை எதற்கு சிறப்பு என்றால், ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறது குடும்பத்தில் வாரிசு உண்டாகிறதுக்கும் அது உண்டானதுங்கிறத நம்ம வேறு காணொளிகளில் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களை அழைத்து குலதெய்வங்கள் முன்னாடி வழிபடும் பொழுது அந்த ஆடி அமாவாசை சிறப்பானதாக இருக்கிறது. தை அமாவாசை ஏன் சிறப்பாக இருக்கிறது? தை தான் தமிழர்களின் புத்தாண்டுங்கிறத நம்ம வெவ்வேறு இடங்களில் பார்த்துருக்குறோம். அந்த புத்தாண்டில் இருக்கிற அமாவாசையை சிறப்பாக வைத்தார்கள். அதற்காக மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களை அழைக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, அழைக்காமல் விட்டுறணுன்ட்டும் கிடையாது. இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் எல்லா அமாவாசைகளிலும் கடவுள்களை வணங்கலாம், முன்னோர்களை அழைத்து பூஜை செய்ய வேண்டும். அதிலேயும் குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்களை வச்சு அதற்கு பிறகு நாட்டு கடவுள்கள் சிவபெருமான், முருகன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன கடவுள்கள் பிடிக்குமோ அந்த கடவுள்களை கூட்டி அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மகாலய அமாவாசையின் சிறப்பு என்னன்னா, சக்திபீட திருவிழான்னு. மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து 10 நாட்கள் 240 அதுவும் குறிப்பிட்ட சில சக்திகளை, அதாவது பார்வதி, கலைமகள், அலைமகள், மலைமகள் 3 பேரை மட்டும்தான் கும்பிடணும். 3 நாட்கள் அப்படியெல்லாம் கிடையாது. 243 சக்திபீடங்கள் இருக்கின்றன. எல்லாத்தையும் கும்பிடுறதுக்கு முந்தின அமாவாசை. அப்போ இந்த மகாலய அமாவாசையை முன்னோர்களையும் கடவுள்களையும் கும்பிட்டுட்டு அந்த குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து சக்திகளை வணங்கினோம் என்றால் நமக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகள் சிறப்பாக அமையும். இதுதான் அந்த மகாலய அமாவாசையோட சிறப்பே தவிர அந்த 15 நாட்கள் மட்டும்தான் வருவாங்க, மற்ற நேரத்திலலாம் முன்னோர்கள் வேற எந்த உலகத்திலேயோ இருப்பாங்கங்கிறது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து அல்ல. இப்போ மகாலய அமாவாசையில் இறைவன் வழிபாடு அது குறிப்பாக நம்ம முன்னோர் வழிபாடு தான். அந்த சக்தி பீடத்துக்கு முன்னாடி முன்னோர் வழிபாடு. அப்போ இறந்தவர்கள் இறந்த முன்னோர்கள் எல்லாரையுமே வர வைக்கலாம். 7 தலைமுறைக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே நம்ம அழைக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன செய்யணும், நம்மளுடைய குலதெய்வங்களை அழைக்க வேண்டும். சில வீட்டில் பெட்டிசாமி குடும்ப ஆண்டவர்கள்னால் வீட்டில் ஒரு கல்லை வச்சு வீட்டிலே கும்பிட்டுருவான், அந்த கடவுளையும் அழைக்க வேண்டும். இது போக அந்த பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான், நாட்டுக்கடவுளர்கள் எல்லாரையுமே அழைக்க வேண்டும். இது கூட உங்களுக்கு என்னென்ன கடவுள்கள் பிடிக்குமோ அவ்வளவு கடவுள்களையும் அழைத்து எல்லாருக்கும் நம்ம ஒரு விருந்து வச்சு அவர்களுக்கு படையலிட்டு அழைக்க வேண்டும். இதுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து அந்த நீத்தார் வழிபாடு, நீத்தார்களை புனிதப்படுத்தி அவர்களை அடுத்த பிறவி எடுப்பதற்குண்டான மந்திரங்களை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறோம். இது அரசயோகி கரூரார் 12வது 15 பீடாதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை எங்களுடைய வலைத்தளத்திலெல்லாம் வழங்கியிருக்கிறோம். அந்த மந்திரங்களை பயன்படுத்தலாம். அன்றாடம் செய்யக்கூடிய பூசை மந்திரங்களை பயன்படுத்தலாம். இது என்ன செய்யணும்னா, இந்த பகலில் 11 to 1:30 இந்த நேரத்தில் சிறப்பாக இந்த பூசை, சூரியன் உச்சியில் இருக்கிற அந்த நேரத்தில் பூசை செய்வது சிறப்பானது. ஆனால் அதுக்கு இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால எல்லாரும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா காலையில் 6 to 7:30 அந்த சூரியன் உதித்த நேரத்தில் பண்ணுறதும் சிறப்பானது தான். அப்போ என்ன செய்யணும்னா, இதில் இன்னொன்று, அமாவாசை அன்னைக்கு நான் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்டவர்கள் இருக்கிறார்கள். நம்ம இது யாருக்காக பண்ணுறோம்? குலதெய்வத்துக்கு பண்ணுறோம், குடும்ப ஆண்டவர்களுக்கு பண்ணுறோம், அப்புறம் அந்த இறந்த முன்னோர்களுக்கு பண்ணுறோம், அப்புறம் நாட்டுக்கடவுளர்களுக்கு பண்ணுறோம். எல்லாரையும் தான் வச்சு சொல்கிறோம். அடிப்படை முன்னோர்களும் குலதெய்வம். அப்போ நீங்கள் கறி சமைச்சு படைக்கணுமா வேண்டாமாங்கிறது 2 முறைகளின் அடிப்படையில் நீங்கள் முடிவு செய்யணும். ஒன்று, இறந்தவர்களுக்கு எது பிடிக்கும் அவர்களை அழைத்து தான் நம்ம இந்த பூசையை செய்ய போகிறோம். நாளையிலிருந்து சக்தி பீட பூசைகள் ஆரம்பிக்கவிருக்கின்றன. அதற்கு முன்னால் இறந்தவர்களுக்கு இந்த பூசையை மகாலய அமாவாசையில் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இறந்தவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வைக்கணும். ஒன்று. இறந்தவர்களுக்கு சைவம் தான் பிடிக்கும், நான் காய்கறிகள் தான் இறந்தவர்கள் படைத்து சாப்பிடுவார்கள் அப்படின்னா அவர்களுக்கு படைத்து விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்க்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வம் கோயிலில். குலதெய்வம் கோயிலில் ஆடு, கோழி, புறா, பன்றி இதெல்லாம் முப்பூசை இதெல்லாம் வெட்டி பூசை செய்வார்களா இல்லையா?
இன்றைக்கு நிறைய நாட்கள் இடங்கள்ல என்னாச்சுன்னா கருணையின் பெயரால் என்னமோ நம்ம குலதெய்வத்துக்கு கருணையே இல்லாத மாதிரியும் நமக்கு மட்டும்தான் கருணை நிறைய ஊற்றெடுத்து வந்துருச்சுங்கிற மாதிரியும் நினச்சிட்டு அதையெல்லாம் முறைகளை எல்லாம் மாற்றி விட்டார்கள். இல்லைன்னா அந்த கோயிலே பலி கொடுத்தா கூட எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அந்த முதன்மை கடவுளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், அங்கே இருக்கிற ஐயனாருக்கு கொடுப்போம், பேச்சு கொடுப்போம், பிடாரி கொடுப்போம், ஏதோ ஒன்று சொல்லி வச்சுட்டு மாற்றிக்கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. 300-400 முறை ஆண்டுகளுக்கு முன்னாடி 5-6 தலைமுறைகளுக்கு முன்னால் எப்படி படைத்தார்களோ அங்கே குலதெய்வங்களுக்கு எப்படி படைத்தார்கள்ங்கிறத, அந்த குலதெய்வங்களுக்கு பயிரினங்கள் உயிரினங்கள், அதாவது விலங்குகள், காய்கறிகள், மரக்கறி எதெல்லாம் படைத்தார்களோ எல்லாவற்றையும் இங்கே படைக்கணும். எல்லாருமே கட்டாயம் சைவம் தான் செய்யணும்னு நாங்கள் சொல்லலை, எல்லாருமே கட்டாயம் அசைவம் தான் படிக்க வேண்டும் என்று சொல்ல. உன் குலதெய்வத்தை பார், இன்றைக்கு மாறுதலை எடுத்துக்காது. இதில் நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு உயிரை கொன்று நம்ம இன்னொரு உயிருக்கு கொடுக்குறோமேங்கிறது இல்லை. அதோட நுட்பம் புரியணும். அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உயிர் இப்போ அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறது? கத்திரிக்காய்க்கு உயிர் இல்லையா, செடி கொடி மரங்கள் எல்லாவற்றிற்கும் உயிர் இருக்கிறதுன்னு சொல்லுது. சில இதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவதுக்கெல்லாம் வலிக்காது, ஆடு கோழியை வெட்டும்போது கத்தும் வலிக்கும், அதுக்கு ரத்தம் வரும். ஒரு கத்திரிக்காயோ கொய்யாக்காயோ முருங்கைக்காயோ அதை பறித்தால் அதுக்கு ரத்தம் வராது. அதையும் அறிவியல் மறுத்து விட்டது. காய்கறிகளுக்கு ரத்தம் இருக்குது, அது வெள்ளை கலரில் இல்லைன்னா நிறமற்ற திரவமாக இருக்கிறதே தவிர இது சிகப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த சிகப்பு ரத்தம் என்னெல்லாம் வேலை செய்தோ அவ்வளவையும் காய்கறிக்கு அந்த வெள்ளை அல்லது நிறமற்ற திரவம் ரத்தமாக இருக்கிறது. அதுக்கு வலிக்காது அப்படிம்பாங்க. இப்போது இதை 100 வருடங்களுக்கு முன்னாலே ஜெயதீஷ் சந்திரபோஸுங்கிற விஞ்ஞானி, இந்திய விஞ்ஞானி தான் ஒரு காய்கறிகள் எப்படி பயந்து நடுங்கி, நம்ம ஒன்று பறிக்க போகிறோன்னா எப்படி பயந்து நடுங்குகின்றனங்கிறத தெளிவாக படம் எடுத்து காட்டிட்டாரு 100 வருடங்களுக்கு முன்னால். இப்போ அதற்கு பிறகு இப்போ விஞ்ஞானம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்குதுன்னா, ஒரு நோய் வந்துச்சுன்னா அடுத்தவர்களுக்கு வாசனை மூலமாக தகவலை பரப்புகிறது. எனக்கு இந்த நோய் வருது, நீ இதை வராமல் இப்படி காத்துக்கொள் அப்படின்ட்டு அந்த பிற மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பரப்புகின்றன. அதனால்தான் காடில் அவ்வளவு செழிப்பாக இருக்கிறது. அந்த இடமும் மழையும் மட்டுமல்ல, ஒரு கூட்டு குடும்பமாக அவைகள் வாழ்கின்றன. மரம் செடி கொடி எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, தகவல்களை பரப்புகின்றன. அந்த நோய்க்கு என்ன மாதிரியான மருந்து வேணுங்கிறதையும் இது வாசனைகள் மூலமாக பரப்புகின்றன. கத்துகின்றன, அலறுகின்றன, துடிக்கின்றன. ஆபத்து வரும் பொழுது அதை கனிகளை பிடுங்கி பறிக்கும் பொழுது கத்துகின்றன. அதை ரெக்கார்டும் பண்ணி போட்டாங்க. இன்னும் அதுக்கு வலிக்கும் இதுக்கு வலிக்காதுங்கிறதெல்லாம் அது விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஓட்டையும் பொன்னையும் நோக்குபவர்கள் தான் தமிழர்கள், நமது முன்னோர்கள். பயிரினங்களையும் உயிரினங்களையும் வேறுபாடு இல்லாமல் பார்த்தவர்கள் தான் நமது தமிழர்கள். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பலி கொடுக்கும்போது அந்த உயிரை எடுத்து அந்த கடவுள் கையில் ஒப்படைக்கிறாங்க. அப்போ அந்த கடவுள் கையில் போன உயிர் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு குறுகிய காலத்தில் நற்பிறவிகளை எளிதாக எடுத்துவிடும். ஆனால் தான் அந்த உயிருக்கும் நன்மை கிடைக்கிறது, நமக்கும் நன்மை கிடைக்கிறது. இதில் வேறுபாடு ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால் என்னமோ நமக்கு கருணை இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், சமணர்கள் சாப்பிடுவாங்க, காய்ந்த இலைத்தலைகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாலுமே இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, ஒவ்வொரு தடவை மூச்சை இழுக்கும் பொழுதும் ஏராளமான உயிரினங்கள் உள்ளே போகுது, மடிகின்றன, வெளியே வருகின்றன. நீங்கள் ஒரு மூச்சு விடும் பொழுது ஆயிரக்கணக்கான உயிரினங்களை கொல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. இதுக்கு இடையில பாலபிஷேகம் பண்ணுறாங்க, தேனபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லாம் தேனியை கொல்லாமல் தேன் வருதா? பட்டுப்பூச்சியை கொல்லாம், பட்டு எல்லாம் இறைவனுக்கு சாத்துறாங்க. அதெல்லாம் சைவமாக இருக்குது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. இன்னொரு இதுவே ஒரு முட்டாள்தனமான முறை தான், சைவம் அசைவம் வேறுபாடு பார்க்கறது. இன்னொன்று என்னன்னா, நான் அமாவாசை அன்னைக்கு சாப்பிட மாட்டேன், அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடுவேன், முந்தா நாள் சாப்பிடுவேன், எல்லா நாளும் சாப்பிடுவேன், கோயிலுக்கு போகும்போது சாப்பிட மாட்டேன், வரும்போது சாப்பிடுவேன். அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்டா கடவுளுக்கு உனக்கு கோபம் வரும்னா, அடுத்த நாள் சாப்பிட்டா கடவுளுக்கு கோபம் வராதா? அப்போ அமாவாசை அன்னைக்கு மட்டும் சாப்பிடாத, மற்ற நாள்லாம் தப்பு பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பேர் கடவுளா? இதெல்லாம் தான் சிந்திக்கணும். பகுத்தறிவு பூர்வமாகவும் சிந்திக்கிறதே தமிழர்கள் மறந்து விட்டார்கள். சிந்தித்தார்கள் என்றால் இந்த முறை சரியாக வந்துவிடும்.
அப்போ படையல் உங்களுக்கு முக்கியம். மந்திரங்கள் என்ன சொல்லணுங்கிறத அச்சிட்டு வழங்கி இருக்கிறோம், வலைத்தளத்தில் வழங்கி இருக்கிறோம். நேரம் வந்து 11 to 1:30 உச்சி நேரத்தில் வணங்குங்கள். எல்லோரையும் அழைத்து வணங்குங்கள். மகாலய பூஜையை முடிச்சுட்டு சக்திபீட விழாவில் எல்லா சக்திகளையும் வணங்கி வழிபாடு பெற்று இறைவனது அருளை பூரணமாக பெற்று நமது வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு வாழ்வாங்கு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். நன்றி ஐயா. நன்றி. இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் கலாட்டா டிவைன் ஊடகத்தாருக்கு வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Brona Tile. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.